இயற்கையை மீறி யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அவர் வானிலை ஆய்வு மையமே போன புயலில் சொல்லிக்கிட்டாங்க. இயற்கையை யாரும் கணிக்க முடியாது. இன்றைக்கி கரெக்டாக பார்த்திங்கன்னா சாயங்காலம் புயல் கரையை தொட்ட பிறகு தான் நமக்கு முதல்ல தகவல் சொன்னாங்க. அதோட மூக்கு பகுதி கரையை தொட்டுருச்சுன்னு சொன்ன பிறகு நமக்கு தகவல் சொன்னாங்க. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் பார்த்தோம். எங்கிட்ட இருக்க அந்த சிஸ்டத்துலேயும் பார்க்கும்போது அது வந்திருக்கு. அது ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்தில் அது கரையை கடந்துடும். கரையை கடந்த பிறகு சென்னையை சுற்றி இருக்கிற மாவட்டங்களில் மழை பெய்யும். அந்த மழையினுடைய அளவு அதனுடைய தாக்கமெல்லாம் நமக்கு இரவில் தெரிகிற நேரத்தில் காலையில் தகுந்த நைட்டு தகுந்த நடவடிக்கை எடுக்க சொல்லி மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு உத்தரவிட்டிருக்கோம். அதனுடைய விவரங்களை காலையில் உங்களை சந்திக்கிற நேரத்தில் நான் சொல்கிறேன். இந்த புயல் கரையை கடக்கிற இடமான இந்த மகாபலிபுரம் பாண்டிச்சேரியில் வந்து சேதாரம் அதிகமாக இருக்கும். அப்புறம் அந்த கடலோர மாவட்டங்களில் சேதாரம் அதிகமாக இருக்கும்னு கணிச்சிருக்கிறதா சொல்லியிருந்தீங்க. இப்போ சேதாரங்கள்லாம் எப்படி இருக்குது சார்? இப்போ தானே கடலுக்கு போயிட்டுருக்கு. இப்போ தான் கரையை கடந்து உள்ளே போயிட்டுருக்கு. சேதாரங்கள் வர்றது என்ன அது இதுக்கு முந்தி நம்ம சந்தித்த 2 புயல் மாதிரி மிகப்பெரிய அளவில் இந்த பாதிப்பு இருக்காது. மழை இருக்கும், மழையினால் வருகிற சேதம் இருக்கும். நம்ம சென்னையில் எவ்வளோ பயந்தோம், அது மாதிரி மிகப்பெரிய பாதிப்பு இருக்காது. பாதிப்பு வந்தாலும் இந்த அரசாங்கம் அதை சமாளிக்கும். இதை 3 பேர் வந்து இங்கே மின்சாரம் தாக்கி சென்னையில் இறந்திருக்கார்கள். காலையில் பார்க்கும்போது உங்களுக்கு தகவல் சொல்கிறோம். தண்ணி தேங்கி இருக்குன்னு சொல்லுவாங்க. உடனே எங்களுக்கு நீங்கள் தகவல் சொன்னீங்கன்னா உடனே கார்பரேஷனுக்கோ இபிக்கோ இவை சம்மந்தப்பட்ட துறைகளுக்கு சொல்லி அது முடிஞ்சு போச்சா இல்லையாங்கிறத நாங்கள் செக் பண்ணிக்கிறோம். அதனால தான் சொன்னோம். ஏன்னா இருக்கு, அது எப்படி தவிர்க்க முடியும்? பெரிய கட்டடங்களில் இருக்கிறவங்களே வெளியில் வர முடியாமல் முழிச்சிட்டு கார்களில் கொண்டு மேலே நிப்பாட்டிகிட்டு இருக்கும்போது தெருவோரமாக இருக்கிற பாதிக்கிறவங்களும் அந்த பாதிப்பை சரி செய்யக்கூடிய அந்த வேலையை முதலமைச்சர் செய்கிறார்கள். தகுந்த நடவடிக்கை மாநகராட்சி நிர்வாகம் எடுத்துக்கொண்டிருக்கிறது. அது உடனே இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ டிவிலே கூட பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல போஸ்ட்டு சாஞ்சி ஃபோன் பண்ணி சொல்லி கொஞ்ச நேரத்தில் வந்து போஸ்ட்டை மாற்றுறாங்க. அவங்களும் மழை நேரத்தில் வேலை செய்யும் போது அவங்க உயிரையும் காப்பாற்றணும், வேலை செய்கிறவங்களுடைய உயிரும் காப்பாற்றணும், வேலையை நடக்கணும். மின்சார வாரியம் தொடர்ந்து நல்ல முறையில் வேலை செய்கிறது. பெரிய ஒரு கம்ப்ளைண்ட்டாக வந்து இங்கே ஒரு பெரிய பிரச்சனையாக வரல. சென்னை இந்திய சரியாக கணிச்சிருந்தாங்க. இந்த புயலுக்கு வந்து இதுக்கு முன்னாடி புயலே வராது அப்படின்னு சொல்லிட்டு இந்த புயல் வந்திருக்கு. அது சம்பந்தமாக நீங்கள் வானிலை ஆய்வு ஏதாவது கேட்டிங்களா? அது எப்படி கேட்க முடியும்? அவங்க வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்லிடுறோம், அதுக்கு வானிலை ஆய்வு இல்லை. அவரே போனோன்ட்டு என்ன சொன்னார் பாலச்சந்திரன் சார்? இயற்கையை மீறி என் கையில் ஒன்றும் இல்லைன்றார். கணிப்பு தானா? விஞ்ஞானம் கணிக்கிறாங்க. நம்மளே இந்த புயல் வந்து அப்போ வந்துடும், இப்போ வந்துடும், இந்த பக்கம் வந்துடும், அந்த பக்கம் வந்துடும், எத்தனை பக்கம் மாறி மாறி வந்து சேர்ந்துருக்கு. அதனால் இயற்கையை மீறி யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. வானிலை ஆய்வு மையம் தன்னுடைய கடமையை கரெக்டாக செஞ்சுருக்கார். எங்களோட தொடர்பு வச்சுட்டு இருக்காரு. அந்த கரையை மூக்கு தொட்ட உடனே பாலச்சந்திரன் சார் ஃபோன் பண்ணி இப்படி தொட்டாச்சு, ஒரு 3-4 மணி நேரத்தில் கரையை கடந்துருன்னு தகவல் சொல்கிறாங்க. அவங்க கடமையை கரெக்டாக செஞ்சிட்ருக்காங்க.